சிவாய திருச்சிற்றம்பலம். மீண்டும் உங்களை இந்த ஆடியோவின் மூலம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவில் நம்முடைய வாழ்வை ஆக்கம் நிறைந்ததாகவும் பயன்பாட்டு உடையதாகவும் ஆக்க வல்லது எதுன்னு பார்த்தோம்னா அது யோக சாஸ்திரம்தான். அந்த யோக சாஸ்திரங்களில் மிகவும் தலை சிறந்ததாக திகழ்வது பகவத்கீதையாகும். அதே விதத்தில் நம்முடைய மனதையெல்லாம் பண்படுத்துவதில் லலிதா சகஸ்ரநாமத்திற்கு இணையான நூல் வேறு எதுவும் இல்லை. அத்தகைய மகிமை பொருந்திய லலிதா சகஸ்ரநாமத்தில் தேவியின் புகழையும் அந்த ஆதிசக்தியாக இருக்கக்கூடிய ஆதிபராசக்தியின் புகழையும் பாடுவதிலும் அவளுடைய நாமங்களை உச்சரிப்பதிலும் ஏற்படுகின்ற நன்மைகளையும் பயன்களையும் பற்றி தான் நாம் இனி வருகின்ற ஆடியோவில் பார்க்க இருக்கிறோம். நாம் நாள்தோறும் அன்னையினுடைய நாமங்களில் 100 நாமங்களையாவது நாம் பொருள் உணர்ந்து அதை படிக்கும்போது ஒரு ஆத்ம பரிபாகம் நம்முள் தானாகவே படிப்படியாக வந்து அமைகிறது. அவரவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சாதனை முறைகளும் இந்த நாமங்களில் அடங்கியிருக்கின்றன. பரம்பொருள் ஒன்று, ஆனால் அதற்கு பல பெயர்களே வைத்திருக்கிறார்கள். சிவன் என்றும், விஷ்ணு என்றும், அம்பிகை என்றும், கணபதி என்றும், கார்த்திகேயன் என்றும், சூரிய நாராயணன் என்று 6 மூர்த்திகளாக வைத்து 6 மதங்களுக்கு உரிய தேவதைகளாக உருவாக்கியிருக்கிறார்கள். இருந்தாலும் சொரூபத்தில் இந்த 6 தெய்வங்களும் ஒன்றேதான். இவர்களுள் ஒவ்வொருவருக்கும் 1000 திருநாமங்கள் அமைந்திருப்பது மிகவும் பாராட்டுதற்குரிய செயலாகும். ஒரு நாமம் ஒரு உருவம், ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டோமா என்று ஒரு வாக்கியம் கூறுவார்கள். மனமானது எப்பொழுதுமே அலைந்து திரியும் பாங்கை உடையது. அதாவது அலைந்து திரிபதுதான், எப்பொழுதுமே அலைந்து கொண்டிருப்பதுதான் மனிதனுடைய இயல்பான செயலாகும். அவ்வாறு அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய மனதை கட்டி போடுவதற்கு, அதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு உற்ற உபாயங்களாக அமைந்திருப்பது தான் அந்தந்த தெய்வங்களுக்குரிய சகஸ்ரநாமங்களாகும். தான் வழிபடுகின்ற கடவுளின் பெயர்களை மீண்டும் மீண்டும் சொல்வதன் வாயிலாக அவரவர்கள் மனது தன்னை அறியாது நல்வழியில் திரும்புகிறது. இவ்வாறு அந்த மனம் தன் போக்கிலேயே அந்த தெய்வீக நல் உணர்வை ஏற்று நல்வழிக்கு அந்த மனமானது திரும்புகிறது. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டும் கூறலாம். அதாவது மனம் பண்படாத ஒருவன், ஒரு பாமரன் என்று வைத்துக்கொள்வோம். மனம் பண்படாத ஒரு பாமரனுக்கு தன்னுடைய குழந்தையின் திறமைகளையெல்லாம் எடுத்து கூற மகிழ்வுடன் அந்த சொற்களுக்கு அந்த பாமரன் செவிசாய்த்து அவற்றையெல்லாம் கேட்பான். அதே போலத்தான் கீழ்நிலையில் இருக்கின்ற மனமானது, நம்முடைய மனம் எப்பொழுதுமே கீழ்நிலையில்தான், சாதாரண மனிதனுடைய மனமானது எப்பொழுதும் கீழ்நிலையில்தான் இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும்பாலான வேளைகளில். அந்த மனதிற்கு தன் தெய்வத்தை பற்றிய மகிமையெல்லாம், தன் தெய்வத்தை பற்றிய புகழையெல்லாம் மீண்டும் மீண்டும் அதை விஸ்தரித்து விளக்கும்போது அவைகளை கேட்பதில் படிப்படியாக நம்முடைய கீழ்நிலையில் இருந்த மனம் பண்பட்டு உயர்ந்த உன்னதமான உச்ச நிலையை அடைகிறது. இதுவே நாம அர்ச்சனையில் அடங்கியுள்ள சிறப்பு அம்சமாகும். மனம் தூய்மையடைய பிரபஞ்சத்தினுடைய காட்சி அவனுக்குள்ளே எழ ஆரம்பிக்கிறது. ஆத்ம சாதகன் விக்கிரக ஆராதனையில் துவங்குகிறான்.
அவன் பண்பாட்டில் மேலே வருவதற்கேற்ப ஜடப்பொருளால் அமைந்த விக்கிரகம் உயிர் ததும்பியதாக அவனுக்கு காட்சியளிக்கிறது. இந்த பேற்றினையெல்லாம் பெற்றவர் யாரென்றால் நம் அனைவருக்குமே தெரியும், ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆவார். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்போர் அனைவருக்கும் தெரியும். பெற்ற தாயை இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும், எல்லா உயிர்களும் தன்னுடைய பெற்ற தாயை நன்கு அறிகின்றன. அந்த தாயின் இணக்கத்தை தொடர்ந்து கடைபிடிப்பது மனிதனுக்கு மட்டுமே உரித்தான செயலாகும். அப்படி செய்யும்போது அவனுடைய மனமானது தூய்மையானதாகிறது. இனி நாம் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய நாமங்களின் தேவியின் புகழை பற்றி நாம் பார்க்கலாம். ஸ்ரீமாதா. ஸ்ரீமாதா என்றால் அருள் அன்னை என்று அர்த்தம். உள்ளது ஒரு பொருள், அதாவது ஒரு பொருள் மட்டுமே இருக்கின்றது. ஞானியினுடைய கண்களுக்கு அந்த பொருள் தெய்வமாக விளங்குகிறது. மற்ற உயிர் வகைகளின் காட்சியில் அதே பொருள் உலகமாக விளங்குகிறது. ஆக கடவுள் வேறு, உலகம் வேறு அல்ல. பார்ப்பவருடைய நிலைக்கேற்ப அந்த பொருள் பரவஸ்துவாகவோ பிரபஞ்சமாகவோ காட்சி கொடுக்கிறது. உலகிலுள்ள உயிர் வகைகளையெல்லாம் தோற்றுவித்து வளர்த்து வருவது தாயினுடைய செயலாகும். புழுவாகட்டும், பூச்சியாகட்டும், வண்டாகட்டும், பறவைகளாகட்டும், அவையெல்லாம் கூடு கட்டி முட்டையிட்டு அடை காத்து குஞ்சுகளை தோற்றுவிப்பதில் தாய்ப்பறவைக்குத்தான் அதிகமான முக்கியத்துவம் இருக்கிறது. குட்டி போட்டு விலங்குகள், அதாவது குட்டி போட்டு பாலூட்டும் விலங்குகளிலும் தாய் மிகுந்த முக்கிய பங்கு வகிக்கிறது. இதேபோல்தான் மனித வர்க்கமும். ஒரு தாயானவள் தன் குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்ப்பதில் தாய்க்கு மட்டுமே மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. உலகிலுள்ள உயிர் வகைகளுக்குள் தாய்க்கும் சேய்க்கும் உள்ள இணக்கம் கிட்டத்தட்ட தெய்வ இணக்கத்துக்கு நிகரானதாக விளங்குகிறது. ஆதலால்தான் மனித உலகில் தெய்வ வழிபாடு தாய் வழிபாட்டில் துவங்குகிறது. ஆகவே உயிர்களை தோற்றுவிப்பதில் தொடங்கி அருளாளர்களாக மாற்றி அமைப்பது, இந்த பெரிய செயல்களை செய்யும் தாயான தத்துவமாக விளங்குகின்ற பரவஸ்துவுக்கு ஸ்ரீ மாதா என்னும் பெயரை ஆரம்பத்திலேயே வழங்கியிருப்பது மிகவும் உன்னதமான செயலே ஆகும்.